வெல்கம் டு கிரிப்டான் 2.0 SSV. ஸோ இந்த வீடியோ நம்ம இந்தியாவோட ஸ்குவாடை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ப்ரீவியஸ் வீடியோ நம்ம MISSDCயோட கேம் பிளான் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ கொடுக்குறேன், கார்டில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். ஸோ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா டாப்பில் இருக்க டீம்ஸ் பாட்டம் டீம்ஸோட தோத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கொஞ்சம் கஷ்டமான நிலையில் தான் இருக்குது ஐபிஎல். அண்ட் இந்தியன் டீமே அதே மாதிரி தான். ரோஹித் சர்மா, விராட் கோலி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சீரிஸ். ஸோ கேப்டன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் தான் டீமில் இருப்பாங்க. அவங்க தான் ஓப்பனர்ஸாக ஆடுறதுக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய மேட்சஸ் ஆடிருக்காங்க சேர்ந்து. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆப்ஷன் வந்து சாய் சுதர்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் நம்பர் 4 வந்து நம்ம KL ராகுல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ KL ராகுலோட ஸ்டாட்ஸ் அருமையாக இருக்குது இங்கிலாண்டில். ஆப்ஷன்ஸ் இன்னும் இருக்குன்னா சர்ஃபாஸ் கான் செமையான ஃபார்மில் வராரு. அண்ட் அவர் வெயிட்டுமே நிறைய லாஸ் பண்ணியிருக்காரு. ரிஷப் பண்ட் இங்கிலாண்டில் கலக்கியிருக்காரு. பட் அவர் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இல்லை. ஸோ பார்த்து தான் ஆட வைப்பாங்க. த்ருவ் ஜுரேல் நிறையவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்தியாவில் நடந்த இங்கிலாந்து சீரீஸில். ஸோ அதை நம்பி தான் அவரை ஸ்குவாடில் எடுப்பாங்க. கருண் நாயருக்குமே ஆப்ஷன் இருக்கே. நான் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு கொஞ்சம் நாட்களாகவே. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி மெயினாக இருப்பார். ஏன்னா அவர் மட்டும் தான் ஒரே ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ இதான் என் பேட்டர்ஸ் ஆப்ஷன்ஸ். பவுலிங் பார்ப்போமா, அதாவது ஆல்ரவுண்டர்ஸ் ரவீந்திர ஜடேஜா செம்மையாக போட்டி ஆகணும் கட்டாயத்தில் இருப்பார். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அஸ்வினுக்கு பதிலாக உள்ள வருவார். ஏன்னா அஸ்வின் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம். குல்தீப் யாதவ் அதிகபட்சமாக வாய்ப்பு இல்லை. பட் நான் எடுத்துகிட்டு போவேன் குல்தீப் யாதவ். ஏன்னா சில பிச்சர்ஸ் டேர்ன் ஆகும். அண்ட் ஒன் ஆஃப் த பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஷர்துல் தாக்கூர். ஸோ இவர் மெயினான கேம் ஆட போகிறாரு. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஹர்ஷித் ராணா ஆஸ்திரேலியா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நம்பிக்கையோடு எடுப்பாங்க. அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் இந்தியா ஸ்குவாடில் இருக்கிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. 90% உண்மைன்ட்டாங்க. ஸோ அவர் இருப்பார். முகமது சிராஜோட ஃபார்ம் நல்லாவே இருக்குது. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீம் இந்தியாவுக்கு. அண்ட் ஷமி மட்டும் தான் ஒரே கன்சர்னாக இருப்பார். ஏன்னா அவரோட ஃபார்ம் நல்லா இல்லை. ஸோ அவர் எடுப்பாங்களா எனக்கு டவுட்டு தான். ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸில் யார் இந்தியாவோட கேப்டன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்காட் டு சப்ஸ்கிரைப் சேனல். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.